जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल श्री कर्णम, जय गौरांग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्रीला प्रभाதி மகாராஜ் கர்ணம் எங்குண கர்ணம். தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கணிப்பும் கிளாஸ் வந்து கூட அனைத்து பக்கத்துக்கும் முடியாத பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லட்சுமி மாதாஜியோட கணவர் ஒன்றும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவருக்காக மீண்டும் ஒரு வாட்டி நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரா, ஆனால் இன்னும் நல்லா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா சொல்லி அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, சொல்லி மாதிரி நல்லா இருக்கீங்களா? எங்கே ப்ரோ, எங்கே ஒன்றும் வரல ப்ரோ? அதை அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் எல்லாத்தையும். சரி, தொடர்ந்து போன வாரம் வந்து கேள்வி பதில் வந்து ஸ்ரீமதி நல்லா இருந்துச்சா? போன வாரம் ஸ்னேகமதி, உஷாமதி, ரைவர் ஓகேவா? போன வாரம் கேள்வி பதில் நிறையா, அது ஒன்றும் நேற்றலை, அதை ஏற்றின பிறகு பார்க்கலாம். சரி, தொடர்ந்து நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ளே போயிடலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 5, வியாசருக்கும் நாரதரின் உபதேசங்கள். பதம் டெக்ஸ்ட் எத்தனை மாதாஜி? 12. ஓகே ஓகே ஸ்னேகமதி, ஓகே ஓகே. நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம், நா சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம், குத புனா சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே, நா சார்விதம் கர்மயத் அபி அகாரணம். படிக்கலாம். நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம், நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம், நா சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம், நா சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம், குதா புனா சாஸ்வ அவத்தரம் ஈஸ்வரே, நாசார்பிதம் கர்மயத் அபி அகாரணம். ஜெகநாத சுதா மகாராணி கி ஜெய். நைஷ்கர்மியம் மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்னேகமதி ட்ரை பண்ணுங்க மாதாஜி. நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம், நா சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம், குதா புனா சாஸ்வ அவத்ரம் ஈஸ்வரே, நாசார்பிதம் கர்மயத் அபி காரணம். நைஷ்கர்மியம் பலன் கருதும் செயல்களின் விளைவுகளில் இருந்து விடுபட்டதால் உண்டான தன்னுணர்வு. அபி இருப்பினும், அச்சுதா இழிவற்றவரான பகவான், பாவா எண்ணம், வர்ஜிதம் இல்லாத, நா இருப்பதில்லை, சோபதே நல்லதாக காணப்படுகிறது, ஞானம் தெய்வீக அறிவு, அலம் அதனால், நிரஞ்சனம் ஜட நோக்கங்களில் இருந்து விடுபட்டு, குதா எங்கு இருக்கிறது, புனா மீண்டும், சாஸ்வத் எப்பொழுதும், அபத்ரம் இணக்கமற்ற, ஈஸ்வரே பகவானுக்கு, நா இல்லை, சா மேலும், அர்ப்பிதம் அளிக்கப்பட்ட, கர்மா பலனை எதிர்பார்க்கும் செயல், யத் அபி என்ன இருக்கிறது, அகாரணம் பலன் கருதாதது. மொழிபெயர்ப்பு. தன் உணர்வை பற்றிய அறிவு
எல்லாம் பௌதிக கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருந்த போதிலும் அழிவற்றவரை பகவான் பற்றிய சிந்தனை இல்லாததாக இருக்குமானால் அது நலம் தராது. இதனால் துன்பம் தரும் நிலையற்ற கருமங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் என்ன நன்மை விளையப் போகிறது? ந காரியமபி அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞான அலம் நிர்ஜனம் குதா புனா சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே ந சார்பிதம் கர்மயத் அபி அகாரணம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து யாருக்கிட்ட பேசுகிறாங்க? இப்போ இந்த கதை வந்து என்ன யாருக்கிட்ட இப்போ டைலாக் ஓடி இருக்கு? இப்போ நாரது வியாசர் பேசுகிறாரு. நாரது இங்கே என்ன ரோல்? ரவி பிரபு குரு. வியாசர் இங்கே என்ன மத ஸ்ரீமதிஜி சிஷ்யர். ஓகே, அது உங்கள் பேர் வெறும் செல்வியா இல்லை தமிழ் செல்வியா? வெறும் செல்வி. ஓகே, தமிழ் செல்வியா? ஓகே, நானே கெஸ் பண்ணேன். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாசர் சீடர், சிஷ்யர் டிசைபிள், அண்ட் நாரதர் வந்து குரு. ஓகே, இப்போ வந்து அந்த மகாபாரதம் எழுதி அவர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து கவலையாக உட்காந்துருக்காரு. மகாபாரதம் எழுதி இப்போ ஒன்று சொல்லிட்டு வர அதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, தன்னுணர்வு மீன்ஸ் என்னதுன்னா செல்ஃப் ரியலைசேஷன். தன்னுணர்வு, நான் யாருன்னு உணர்வு. தன்னுணர்வு பற்றிய அறிவு எல்லாம் பௌதிக கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருந்த போதிலும் அழிவற்றவரை பற்றிய சிந்தனை இல்லாது இருக்குமானால் அது நலம் தராது. அதாவது இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, ஆன்மீக சொசைட்டி நிறைய இருக்குது. அவங்க எல்லாமே என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எல்லா சொசைட்டி நல்லதும் சொல்லி கொடுக்குறாங்க, யாரும் கெட்டது சொல்லி கொடுக்குறது சொசைட்டி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தணும், நம்ம யாருன்னு உணரணும், கடவுள் யாருன்னு உணரணும், இல்லை ஜோதின்னு உணரணும், இல்லைனா பரமாத்மா உணரணும், இல்லை இயற்கையை வழிபடுங்க, இயற்கையை வழிபடுன்னு சொல்லி சொசைட்டிலாம் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயற்கையை வழிபடுன்னு சொல்லி. அது இயற்கை, அதாவது நேச்சுரல் லவ் பண்ணணும், நேச்சுரல் லவ் வழிபடுவாங்க. அந்த சொசைட்டி நான் போயிருக்கேன், இந்த மெம்பராக இருந்திருக்கேன் ஏற்கனவே. அது எப்படி வழிபடுவாங்க தெரியுமா? அதாவது நீங்கள் வெளியே இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா, இப்போ ஏதாச்சும் லைட் இருக்குது, இதுமாதிரி லைட் நல்லா பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வெளியில் இருக்குல்ல, வெளியில் போயிட்டு நீங்கள் அந்த நோமலாக அந்த இடத்த பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு ஒரு 2 மந்திரம் இருக்கும், மந்திரம் இருக்குது. அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஒரு ஒளி மாரி உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே உள்ள வெளிச்சம் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம வழிபடணும். அது ஒன்று ஒரே ஒரு லைன் பண்ணி அவங்க இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, கடைசியாக லைன் முடியும். இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா சொசைட்டி இருக்குது. எல்லாமே எதுக்காகனா எல்லாமே நல்லது செய்யறதுக்கு தான். யாருமே கெட்டது செய்யறதுக்கு சொசைட்டி உருவாக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் உடனணும், நம்ம யார், கடவுள் யார், நான் இங்கே என்ன பண்ணுறேன், அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும். ஓகே, எல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க, எல்லாம் கவலைப்படுறீங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாகவத்தில் நாரத முனி என்ன சொல்கிறாருன்னா, ஜெகநாப சுந்தரமாராணிக்கு ஜெய் கௌனிதாய்க்கு என்ன சொல்கிற, நல்லா கேட்கணும். தன்னுணர்வு பற்றிய, அதாவது செல்ஃப் ரியலைசேஷனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, பற்றிய அறிவு எல்லா பௌதிக கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு இருந்த போதிலும், மேபி நம்மளுக்கு வந்து எந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவலில் ஆன்மீகம் நிறைய வகையாக ஆன்மீகம் இருக்குது. கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபாடுகள் கிடையாது, நிறையா கேட்டகரி இருக்குது. உண்மையா இல்லையா? நிறைய வகை வழிபாடுகள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நீங்கள் எதிலாச்சும் நீங்கள் போய் எந்த கேட்டகரியில் நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு திடீர்னு பார்த்தா உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கடைசியில் வச்சுருக்குங்களேன். நீங்கள் தண்ணி உணர்றீங்க, நான் ஆத்மா, என்னது நான் இந்த உடல் இல்லை, இந்த உலகம் தற்காலிகமானது, சில டைலாக் பேசுவோம், இந்த உலகம் ஒன்றுமே இல்லைங்க, என்னத்தை கொண்டு வந்தேன், என்னத்தை கொண்டு போகிறோன்னு. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறையா ஆன்மீகில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது ஒரு வகையான தண்ணி உணர்தல், இது ஒரு வகையான செல்ஃப் ரியலைசேஷன். ஓகேவா? ஆனால் அழிவற்றவர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் இருக்குது, அச்சுதா. எஸ், அச்சுதான்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரணி, அச்சுதா யார் பேர்? கிருஷ்ணர் பேர்.
அச்சுதாக்கு என்ன அர்த்தம்? சுதா, சுதானா வந்து ஃபால் டவுன், விழுறுது, தப்பு பண்ணுவாங்க. அச்சுதா, அச்சுதானா என்னதுன்னா தவறு பண்ண மாட்டாங்க. அப்போ அழிவற்றவரான அந்த அச்சுதன், அந்த பகவானை பற்றி, அதாவது நீங்கள் தண்ணி உணர்ந்துட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தியான வழிபாட்டில் இருப்பாங்க, சில பேர் வந்து என்னென்ன பல பல வழிபாட்டில் இருப்பாங்க. ஆனால் அதில் சம்திங் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு தண்ணி உணர்ந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? யாரும் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கு போயிட்டு அப்படியே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தியானம் பண்ணுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, ரூமுக்குள்ளே தனியாக போய் மந்திரம் சொல்லுவாங்க. சில பேர் தனியாக வந்து புக்கில் எழுதுவாங்க, என்னென்னாச்சும் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு தண்ணி உணர்தல். ஓகே, புரியுதா பிரபு? ஆனால் இதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷனில் வந்துட்டு அந்த பரம புருஷ பகவான் அழிவற்றவர். அழிவற்றவர் மீன்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழிவு கிடையாது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நோ பர்த் நோ டெத். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சிந்தனை இல்லாததாக இருக்குமானால் அது நலம் தராது. பகவான் இவ்வளோ செல்ஃப் ரியலைசேஷனில் வந்து கிருஷ்ணர் என்ற பாயிண்டை தொடாத வரைக்கும் அது உங்களுக்கு முழு நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த முதல் லைனில் சொல்கிறார். தட்ஸ் வை அவர் சொசைட்டி கிருஷ்ணர் புரோபாதர் பேர் வைக்கும் போது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். நிறைய இடத்துல வந்து விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், நரசிங்கர் இது எல்லாமே வந்து பகவான் அம்சம் தான். எஸ், கரெக்டு தான். ஆனால் அந்த வேறுபாடு இருக்குது, அந்த அந்த டிகிரி வேறுபாடு இருக்குது, அந்த சில சில டிஃப்ரெண்ட் இருக்குது. பகவான் கிருஷ்ணர் வந்து விஷ்ணுக்கிட்டேருந்து வரல, கிருஷ்ணர்கிட்டேருந்து தான் பகவான் விஷ்ணு வராங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, கிருஷ்ணர் வந்து 10 அவதாரத்தில் இருக்கிறாரு, அப்போ வந்து விஷ்ணு அவதாரத்தில் இல்லை, விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் ஆக முடியாது, விஷ்ணுக்கிட்டேருந்து தான் கிருஷ்ணர் வராருன்னு. அது ராங். கிருஷ்ணர் வந்து என்னது? அவதாரி. என் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவதாரி தான் சொல்லணும், அவதாரம் வரவே கூடாது. கிருஷ்ணா இஸ் த அவதாரி. பகவான் விஷ்ணு, நரசிங்க தேவர், ராமர், புத்தர், கல்கி அவதார், இவங்கெல்லாம் என்னது? அவதாரம். அவதாரிக்கும் அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நவீன் பிரபு. அவதாரம் வந்து அவதாரி கிட்ட இருந்து வந்தவங்க. ஓகே, அவதாரி அவதாரி தான் அந்த எல்லாத்தையும் கட்டி காக்குறவங்களா? கண்ட்ரோல். கண்ட்ரோல். ஓகே, அதாவது அவதாரின்னா என்னதுன்னா அவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது, இது சுப்ரீம், அவர் ஒன்று தான், ஒரே ஒரு நபர் தான், அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர்கிட்டே தான் எல்லா வகையான அவதாரம் வருது. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது மாற்றி போடக்கூடாது. ஓகேவா? அவங்க கிட்டேருந்து அதுக்கப்புறம் கீழே தேவர்கள் அதுக்கப்புறம் வராங்க. கிருஷ்ணர் தான் இந்த சுப்ரீம் பர்சன், முழு முதற் கடவுள். ஓகேவா? அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து பல வகையான சொசைட்டிக்கு போகிறோம், பல வகையான வழிபாடு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் ஆனந்தம், கொஞ்சம் இன்னும் ஒரு மன அமைதி கிடைக்குது. அது ஒரு வகையான செல்ஃப் ரியலைசேஷன் தான், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த தன்னை உணர்தல் வந்து கிருஷ்ணரை தொடாத வரைக்கும், புரியுதா? கிருஷ்ணரை போய் டச் பண்ணாத வரைக்கும், கிருஷ்ணரை நாலேஜை போய் டச் பண்ணாத வரைக்கும், கிருஷ்ணரை புரியாத வரைக்கும், கிருஷ்ணரை வந்து யாருன்னு தெரியாத வரைக்கும் அந்த நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஆகாது. அது வேஸ்ட்டுன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அது கம்ப்ளீட்டாக ஆகாது. இப்போ கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட் இல்லாத ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு என்ன வித்தியாசம்னா, கம்ப்ளீட் ஆகாத ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீங்கள் வச்சுருக்கும் போது நீங்கள் டவுட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும், உங்களுக்கு முழுமையாக விட கிடைக்காது. புரியுதா மதிஜி? அதனால தான் கிருஷ்ணரே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம். கிருஷ்ணரை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் துன்பம் தரும் நிலையற்ற கர்மங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் என்ன நன்மை விளைவிக்கப் போகிறது? எஸ், பகவானுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து கர்மங்கள் செய்யணும். கர்மங்கள் மீன்ஸ் வந்து என்னதுன்னா, நிறைய பேர் நினச்சி கர்மங்கள் ஒரு கெட்ட வார்த்தை நினச்சிக்கிறாங்க. கர்மம் மீன்ஸ் வந்து என்னதுன்னா ஆக்ஷன், செயல் தான் கர்மம். அந்த கர்மங்களை வந்து நீங்கள் வந்து பகவானுக்கு கொடுக்கணும், அதான் முதல் வேலை. அதனால தான் பகவத்கீதையில் வந்து 3ஆவது சாப்டர் பேர் என்னது? கர்மயோகா. கர்மனா செயல், யோகா. யோகானா என்ன அர்த்தம்னா பகவான்கிட்ட கனெக்ட் பண்ணுறது. உங்களோட வேலையை வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலை இருக்குல்ல, காலையில் ஏஞ்சிருக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும், அதை வந்து எப்படிலாம் நீங்கள் பகவானோட நீங்கள் வந்து எங்கேஜ் ஆகுறீங்க, எவ்வளோ பகவானோடு நீங்கள் வந்து ஒத்து வரீங்க,
அதுதான் கர்ம யோகா. இதெல்லாம் முதல்ல செய்யணும். அப்படி செய்யும் போது தான் அது ஒரு வகையான பக்தி தொண்டு சொல்லி சொல்கிறாரு. அதில் புறப்பத ஒரு இடத்துல சொல்கிறாரு, மேலே குறிப்பிடப்பட்டது போல் பகவானின் உன்னதமான பெருமைகளை போற்றாத சாதாரண இலக்கியம் மட்டுமல்லாமல் பக்தி தொண்டை போற்றாத வேத இலக்கியங்களும் அருவ பிரம்மத்தை பற்றிய நூல்களும் கூட நிந்திக்கப்படுகின்றது. பகவானோட பக்தி தொண்டு சொல்லாமல், பகவானுடைய டிவோஷன் சேவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத எந்த ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்கிரிப்சராக இருந்தாலும் அது வந்து நாட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இங்கே சில பிரபா சொல்கிறாரு. பிகாஸ் என்னென்னா, அவள் அல்டிமேட் கோல், நம்ம ஆத்மாவோட உண்மையான வேலை வந்து என்னதுன்னா, இங்கே வந்து தங்குறதுக்கோ இல்லை இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை இங்கே வந்து உட்காந்து வந்து என்னது நம்ம அட்டாச்மெண்ட் வளர்த்துறதுக்கோ கிடையாது. இங்கேருந்து நம்ம இங்கே வர்றது, இங்கே ஹியூமன் பாடி எடுக்கிறது, இங்கே மனசை பிரிவு எடுக்கிறதுக்கு எதுக்குன்னா, இங்கேருந்து அடுத்த பிரிவு தப்பிச்சு போகிறதுக்கு தான். இங்கே வந்து தங்குறது கிடையாது. அதனால தான் செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே ப்ரிப்பேர் ஆகணும். ஆனால் இங்கே ப்ரிப்பேர் ஆக வந்துட்டு இங்கேவே வந்து நம்ம வந்து பல பாவத்தை செஞ்சுருந்தோன்னா, இல்லை பல தவறான செயலை செஞ்சுருந்தோன்னா, இல்லை நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்னா, இன்னும் தயாராகலைன்னா, நம்மளுடைய பயணம், நம்மளோட ஜேர்னி அது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது, வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா திருப்பியும் சங்கராச்சாரியா சிவபெருமான் சொல்கிறாரு, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். திருப்பி பிறப்பு திருப்பி இருப்பு, திருப்பியும் பிறப்பு திருப்பியும் இருப்பு. அதனால தான் வந்து யார் வந்து மனுஷானாம் சஹர்ஷேஷு கச்சித் எதுதான் சித்தி எதுதான் அபி சித்தானாம் வேத்தியமாம் தத்துவதோகா, யாருக்கு வந்து தத்துவம் புரிதோ, யார் இன்டெலிஜென்ட் பர்சனோ அவங்க வந்து மனுஷானாம் சஹர்ஷேஷு, சஹஸ்ரனா ஆயிரம் பிரிவுகள் செஞ்சால் ஒருத்தருக்கு இந்த விஷயங்களுக்குள்ளே வருவாங்க, இதுக்குள்ளே புரிஞ்சிக்க முடியும். நாட் எல்லாத்துக்கும் இது பண்ணாது. ஏன் எல்லாத்துக்கும் போகாதுன்னா, அவங்க வந்து ஒன்றும் உழைப்பு போடலை. ஒன்றுன்னு வந்து என்னதுன்னா, அவங்க ஒன்றும் அந்த அனார்த்தங்கள் அழுக்குகள் அதிகமாக இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே இந்த கஷ்டப்படுறவங்க, இந்த மனசுக்குள்ளே அழுக்கு இருக்கிறவங்க, இந்தமாரி வந்து பாவம் பண்ணுவாங்க, அவங்களாம் கிருஷ்ணகிட்ட வரவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்தி தொண்டை ஃபாலோ பண்ணணும். பக்தினா வந்து என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு நிறைய பேருக்கு பக்தி தொண்டை பக்தினா என்ன அர்த்தம்? இல்லை அந்த வார்த்தையோட அர்த்தம் கேட்குறேன். அதாவது வந்து பஜ் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்தியாக மாறுது. பக்ஜினா வந்து என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டி செயல் செய்கிறது தான் பக்தி. அவருக்கு வந்து என்னென்ன பிடிக்குதோ அந்தமாரி செய்கிறது தான் பேருக்கு தான் பக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏன் வந்து பகவானுக்கு வந்து பிடிச்ச மாரி செய்யணும்? ஏன் நம்மளுக்கு பிடிச்ச மாரி இங்கே செய்யக்கூடாது? கௌரி மாதாஜி, கௌரங்க பிரியா மாதாஜி, ஏன் நம்ம வந்து பகவானுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்? ஏன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது? பிரபு, அவரோட பிளேஷர் நம்மளோட சொந்த இது அது வந்து நம்மளோட சொந்த பிளேஷர், நம்மளோட சொந்த செயல். ஓகே, பகவானுக்கு எது பிடிச்சது கேட்டால் அப்போ அதுதான் வந்து பக்தி தொண்டா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னா அது வந்து என்னோட இன்பத்துக்கு செய்கிற மாதிரி. அதாவது ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ணரேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. அது ஆத்மேந்திரியனா நம்ம சொந்தத்துக்கு செய்யும்போது அது தாரே போலே காமா, அதுக்கு பேர் காமம். நம்மளோட மனசு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய புலன்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுது, அதுக்கு பேர் காமா. கிருஷ்ணரேந்திரியா பிரித்து வஞ்சா, இந்திரியனா அவரோட புலன்கள், அவருக்காக பிடிச்ச மாதிரி செய்து அது வந்து பிரேமா. அப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்கு டவுட் வரலாம், ஐயோ இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த பொருள் தான் இருக்குது, இது தான் சமைக்கிறேன், இப்போ இது தான் சமைச்சு நான் வைக்கிறேன், அப்போ அது வந்து காமமா இல்லை பிரேமமா? உஷா மாதாஜி, என் பையன் வந்து காலேஜ்லேருந்து ரொம்ப வருஷம் சென்று 2 வருஷம் சிங்கப்பூர்லேருந்து வரான். அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும்? அவனுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும், அதனால் பிரியாணி செஞ்சு வைக்கிறேன், அதை நான் நைவேத்தியம் பண்ணிட்டு வைக்கிறேன். அப்போ அது காமாவா இல்லை பிரேமாவா? பிரிஜா மாதாஜி, காமா எப்படி மாதிரி காமா ஆகும்? சரி, யார் பிரேமா சொல்கிறா? பிரேமா எப்படி சொல்கிறீங்க? படைச்சி வைக்கிறோம். ஓகே ஓகே, சொல்லுங்கள் வருவோம். காமாவா? அதாவது இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் பக்தி தொண்டு,
டிவோஷன் சர்வீஸ் 3 கேட்டகரியாக பிரியுது. ஓகேவா? இதனால தான் பக்தி தொண்டு வந்து 3 கேட்டகரி. நம்பர் 1 சினேமாஜி பக்தி தொண்டு 3 வகையாக பிரியுது. 3 ஸ்டேஜ். நம்பர் 1 பரணி பலவாடி சொல்லிட்டேன் நான் பரணி. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பக்தி. சாதனா பக்தி சொல்லலாம், இல்லைன்னா வந்து விதி பக்தி சொல்லலாம், இல்லைன்னா வந்து வைதிக பக்தி கூட சொல்லலாம். ஓகேவா? சாதனா பக்தி அதாவது வந்து பக்தி தொண்டை வந்து நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு நம்ம ஃபாலோ பண்ணுறது. நம்பர் 1 அதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பக்தி? உஷா மாதாஜி, மஹி மாதவி மாதாஜி ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது வந்து பாவ பக்தி. 1வது பக்தியை ஒழுங்காக செஞ்சுட்டோன்னா, ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டோன்னா, கட்டளைகளை பின்பற்றிட்டோன்னா, தென் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வரும், பற்றுதல் வரும். அந்த பக்தி வந்து பார்த்திங்கன்னா பாவ பக்தி. ஓகே, அது 2வது பக்தி. செகண்ட் பக்தி பாவ பக்தி. 3வது பக்தி வந்து என்னது? 3வது பிரேம பக்தி. பாவ பக்தி வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ஐயோ, கிருஷ்ணருக்கு கொடுக்காம, கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம நம்ம சாப்பிடவே மாட்டோம். நீ எவ்வளோ தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும், நான் கேரளாலேருந்து ஜோஹர்லேருந்து பொருளீஸுக்கு வந்து இங்கே வந்து டயர்டாக இருக்குது, ஐயோ சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டாங்க பாவ பக்தியில் உள்ளவங்க. கிருஷ்ணருக்கு சமைச்சு கொடுத்துட்டு, இல்லை கிருஷ்ணருக்கு சம்திங் ஏதாச்சும் வச்சுட்டு, ஒரு பழத்தை ஏற்றி வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் பாவ பக்தி. பிகாஸ் எப்படி உதாரணம் சொல்லலான்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜோஹர்லேருந்து நீங்கள் வந்து இங்கே கிடாக்கு வரீங்க, ட்ராவல் பண்ணி வரீங்க, உங்களுக்கு சரியான பசி, உங்கள் கையில் ஒரு கை குழந்தை பேபி இருக்குது, பேபி தூக்கி ஓரத்தில் போட்டு நம்ம முதல்ல சாப்பிடுமா பிரபு? ஏன் சாப்பிட மாட்டோம்? பசிக்கும். அந்த 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 கான்சியஸ்னஸ் எங்கேருந்து வந்துச்சு வந்தது? பிகாஸ் அட்டாச்மெண்ட். அது மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், பௌதிக அட்டாச்மெண்ட். அதே அட்டாச்மெண்ட் பகவான்கிட்ட வரும்போது அதுக்கு பேர் வந்து பாவ பக்தி. ஓகே சரஸ்வதி மாதாஜி, அது பேர் தான் பாவ பக்தி. ஒரு நிமிஷம் கூட ஐயோ அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது, உள்ளே பார்த்தா ஃபேன் வந்து ஏர்கான் போட்டிருக்கு. இப்போ வந்து ஆல்டரில் வந்து ஏர்கான் போட்டிருக்கீங்க, 16 இருக்குது, செம கூல் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தோணும், ஐயோ ஓவர் கோல்டாகிருமோ, ரொம்ப ஜில்லுனாயிருமே, நம்ம போய் குறைச்சிடுவோம் அப்படின்னு தோணும். இது எப்போ தோணும்? பாவ பக்தியில் தான் தோணும். பாவ பக்தியில் இல்லைன்னா அது பாட்டுன்னு ஓடும், 16 ஓடி இருக்கும், அது பாட்டுன்னு ஓடும். சுற்றி இருக்கிற விண்டோலாம் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து எல்லாம் பனி மாரி ஆயிரும். ஏன்னா ஒன்றும் வந்து அந்த அட்டாச்மெண்ட் வரல. இப்போ இதே வந்து மழை பெய்யுது, ஒரு பேபி ரூம் கொடுத்தவங்க 16 ஏக்கம் வந்து என்ன பண்ணுவோம் தமிழ் சொல்லி மாதாஜி? இங்கேருந்து மாட்டிப்பல்ல ஏறி ஓட்டி போய்ட்டு ஃபேனை அடிச்சு ஏக்கம் அடிச்சிடுவோம். அதுதான் பேபி கிட்ட வந்தால் அது வந்து இந்த உலகத்தோட அட்டாச்மெண்ட், பௌதிக அட்டாச்மெண்ட். அதே அட்டாச்மெண்ட் பகவானோட வந்தால் அதுக்கு பேர் வந்து பாவ பக்தி. புரிதலை பெறுவோம். மழை பெய்யுது, ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். கிருஷ்ணருக்கு வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுக்குறீங்க, அன்னாடிக்கும் நைவேத்தியம் பனானா கொடுக்குறீங்க. கிருஷ்ணருக்கு வந்து பனானா கொடுக்குறீங்க, அது வந்து என்ன ஆகும்? கிருஷ்ணருக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்க மாட்டோம். அது அந்த அப்போ எப்போ அந்த எண்ணம் வருதோ அது பாவ பக்தி. இப்போ மழை காலம் வந்துருச்சு, ரொம்ப ரெய்னி சீசன் வந்துருச்சு, நம்ம பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம் பனானா கொடுக்க மாட்டோம். ஏன்? சளி பிடிச்சிடும். அந்த அட்டாச் அந்த 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 மென்டாலிட்டி எப்போ வருதோ, அது எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்கிறேன் நான். அது எப்போ வருதோ அதுக்கு தான் பாவ பக்தி. பாவ பக்தியில் வந்துட்டோன்னா அடுத்த ஸ்டெப்லேயே நீ கொஞ்சம் தூரம் தான் பிரேம பக்தி. புரியுதா பிரபு? இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி 3 வகையை பிடிச்சிருக்காங்க? எதுக்காக இந்த மாதிரி 3 கேட்டகரி பிடிச்சிருக்காங்க பிரபு? எதுக்காக பிடிச்சிருக்காங்க பிரபு? பிரபு நீங்கள் சிறப்பாக போகிறதுக்கு. ஓகே, சிறப்பாக போகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வச்சுருக்கலாம். எதுக்கு என்னது? சாதனா பக்தி, பாவ பக்தி அண்ட் பிரேம் பக்தி எதுக்கு வச்சுருக்காங்க?
டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டிவோட்டீஸ் அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் லெவலில் குணத்தில் இருக்கிறோம், பல குணத்தில் இருக்கிறோம், பல நம்ம கேட்டகரியில் இருக்கிறோம். ஓகே, அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து வைத்திய பக்தி, அதாவது வந்து விதி பக்தி, அதாவது சாதனா பக்தியை ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அதில் சைத்தன்ய சரிதா வந்து மத்திய லீலா 22வது அத்தியாயம் 122வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, வைதி தர்மச்சாரி பாஜே கிருஷ்ணேராச்சாரணா நிசித்தா பாபச்சாரே தாரே காபு நாஹே மனா. இந்த விதி பக்தி வந்து யார் வந்து, அதாவது சாதனா பக்தி, இது யார் ஃபாலோ பண்ணுன்னா பந்த ஜீவாத்மா. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு பந்த ஜீவாத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் அதிகமாக இருக்குது. பந்த ஜீவாத்மானா என்னதுன்னா அகங்காரம். நம்மலாம் வந்து முக்த ஜீவாத்மாவா இல்லை பந்த ஜீவாத்மாவா? ஆத்மா வந்து ஜீவாத்மா எத்தனை வகை இருக்குது? இங்கே பலவாடி சொல்லியிருக்கு, எத்தனை வகை இருக்குது? 4 வகை இருக்குது. வெரி குட். முதல் வகை என்னது? பந்த ஜீவாத்மா. ரெண்டாவது வகை சரி, ஒன்று கூட சொல்லலாம். இது ஒன்று சொல்லுங்கள் வருவோம். ஓகே, பந்த ஜீவா, ஜீவன் முக்தா. அடுத்து வந்து பந்த முக்த ஜீவா. அடுத்து 4வது முக்த ஜீவா. ஓகே, பந்த ஜீவான்னு என்னது? இங்கே மாட்டி இருக்கிற ஜீவாத்மகள் பந்த ஜீவா. ஓகேவா? கண்டிஷன் சொல். தென் ரெண்டாவது முக்த ஜீவான்னு என்னது? பிரபு, முக்த ஜீவான்னா முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள். இது ஆல்ரெடி லிபரேட், ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க. ஆன்மீக விட்டு போயிட்டாங்கல்ல, ஆன்மீகத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோன்னு ஆகலை. ஓகே, மூணாவது வந்து பந்த முக்த ஜீவன். என்ன அர்த்தம்? பந்தப்பட்டுட்டாங்க, பிறகு வந்து அவங்க வந்து பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க, லிபரேட் ஆகிட்டாங்க, பகவானுக்கு போயிட்டாங்க. அது பந்த முக்த ஜீவா. 4வது கேட்டகரி ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தான்னு என்ன அர்த்தம்? பந்தப்பட்டுட்டாங்க, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பந்த ஜீவாத்மாவா இல்லை முக்த ஜீவாத்மாவா இல்லை பந்த முக்த ஜீவாத்மாவா இல்லை ஜீவன் முக்தாவா? யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 2 இட்லி தம்பாவை கிடைக்கும். நம்ம எனக்கு ஒரே லைன் தான் வேணும், ஒரே ஆன்சர். நம்ம பந்த ஜீவாத்மாவா முக்த ஜீவாத்மா இல்லை பந்த முக்தாவா இல்லை ஜீவன் முக்தாவா? பந்த முக்தா. ஓகே மாதாஜி, பந்த முக்தா. புரிஞ்சா மாதாஜி? நோ கமெண்ட் எனக்கு அடுத்து வரக்கூடாது. பந்த முக்தா. நீங்கள் மாதாஜி? இல்லை முதல் இது முடிச்சிடுவோம் மாதாஜி. அதாவது பந்த ஜீவாத்மா கீழே மாட்டிட்டவங்க, முக்த ஜீவாத்மா மேலே இருக்கிறவங்க. பந்த முக்தனா கீழே மாட்டிட்டு மேலே போயிட்டவங்க. ஜீவன் முக்தானா மாட்டிட்டாங்க, கீழே மாட்டிட்டாங்க, பிறகு முக்தி அடையிறதுக்காக பயிற்சி பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஜீவாத்மா? ஜீவன் முக்தா. கிருஷ்ண கை தட்டி கொடுங்க, அவர் அங்கேருந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. வெரி குட். நம்ம எல்லாம் என்ன ஜீவாத்மா? நம்ம ஜீவன் முக்தா. பந்தப்பட்டுட்டோம், இப்போ நம்ம வந்து தப்பிச்சு மேலே போகிறதுக்காக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஜீவன் முக்தா. ஓகேவா மதி? பந்த முக்தானா அவங்க வந்து பந்தப்பட்டாங்க, இந்த கண்டிஷன். தென் அவங்க சாதனா பண்ணி பக்தி பண்ணி அவங்க லிபரேட் ஆகிட்டாங்க, பகவான் லோகத்தில் இருக்கிறாங்க, லிபரேட். அதான் பந்த முக்த ஜீவா. இப்போ நம்ம வந்து என்ன கேட்டகரி மாதாஜி? விரஜா மாதாஜி? ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், பயிற்சி பண்ணுறோம். ஓகே புரியுதா உஷா மாதாஜி? ஸ்கூலில் தான் இப்படி டார்ச்சர் பண்ணானுங்க, இப்போ இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க அவனுங்க. இப்போ என்ன பண்ணுறது? உழைச்சா மட்டும்தான் நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியும். உழைக்கலைன்னா பகவான் லோகத்துக்கு போகவே முடியாது. அதனால உழைக்கணும், நிறையா உழைக்கணும் பகவான் லோகத்துக்கு. சும்மா யாரும் எடுத்து டிக்கெட் கொடுத்துட மாட்டாங்க பகவான் லோகத்துக்கு. உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். அதனால தான் பக்தி தொண்டு வந்து 3 கேட்டகரி வச்சுக்காங்க. முதல் கேட்டகரி என்னது? சாதனா பக்தி. சாதனா பக்தினா வந்து என்னது? விதி தர்மச்சாரி பாஜே கிருஷ்ணாச்சாரணி. கொண்டிஷனல் சோலுக்கு வந்து பந்த ஜீவாத்மாக என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் பந்த ஜீவா. ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஜீவாத்மா மிகப்பெரிய கேட்டகரி. அதாவது என்ன கேட்டகரினா இதுக்கு வந்து என்ன குணம் இருக்குன்னா அகங்காரம். அகங்காரம் என்ன சொல்லுவாங்க ஸ்னேகமாஜி? ஃபால்ஸ் ஈகோ.
அகங்கார விமூடாத்மா கர்த்தகம் இது மன்னியதே. நம்மளுக்கு ஸோ மச் அகங்காரம். அது பேபியாக இருந்தாலும் சரி, அது வயசானாலும் சரி, ஸ்பந்தஜீவாத்மாவுக்கு அகங்காரம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அகங்காரம் போகாது. அது போகணுன்னா இந்த சாதனா பக்தி, விதி பக்தி, வைதிக பக்தியை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஆத்மா, பந்த ஜீவாத்மா சுத்தமாக ஆகாது. அது cannot be purified மாதிரி. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா விதி பக்தி நல்லா ஞாபகிங்க. பக்திக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று சாதனா பக்தி சொல்லலாம், விதி பக்தி சொல்லலாம், இல்லைன்னா வைதிக பக்தி சொல்லலாம். நான் மாற்றி அப்பப்போ சொல்லுவேன், அதனால் குழம்பக்கூடாது. இந்த 3மே ஒன்றே ஒன்று தான், ஒரே இதுதான் சாதனா பக்தி. பக்தி ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ இந்த சாதனா பக்தியில் பார்த்துட்டிங்கன்னா இதை நல்லா நம்ம ஃபாலோ பண்ணும்போது 4 கோட்பாடுகள்: மது, மாது, சூது, புலா, நாட் மீட் ஈட்டிங், நாட் இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ், அப்புறம் நாட் கேம்பிளிங். இதை நான் பலவாடி சொல்லிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, சாண்டிங்கை ஒழுங்காக பண்ணி, பகவான சேவையை ஒழுங்காக செஞ்சு, முக்காவாசி ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் செய்யும் போது இதோடு சேர்த்து முக்கியமான விஷயம், கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கக்கூடிய சிஷாஷ்டங்கம். நான் பலவாடி சொல்லியிருக்கேன். சிஷாஷ்டங்கம் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு. நல்லா தமிழ் சொல்லி மாதாஜி, கிருஷ்ணர் தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வராரு. பலராமர் கலியுகத்தில் நித்யானந்த பிரபு வராரு. சைத்தன்யவர் நித்யானந்த பிரபு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க தான் சைத்தன்யவர் நித்யானந்த மாதாஜி. பார்த்துங்க, அங்கே மாதாஜி 2 பக்கம் கை தூக்கி வச்சுக்காங்களே, அந்த மூலையில் ஒரு ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ. எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா அது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். பக்கத்தில் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காரு, அவர் நித்யானந்த பிரபு. அது யாருன்னா பலராமர். கலியுகத்தில் அவங்க வராங்க. விஜயேந்திர நந்தன சே சச்சி சுத்தில் ஒயிலே சே பலராமர் ஒயிலே நித்தா. விஜயேந்திர நந்தன் அதாவது கிருஷ்ணர் சச்சி மாதா மகனாக வராரு, அதாவது மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வராரு. பலராமர் ஒயிலே நித்தாய், பலராமர் நித்யானந்த பிரபு வராரு. அதனால் மகாபிரபு இந்த கலியுகத்தில் எப்படி நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் 8 வகையான ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. அதான் சிஷாஷ்டங்கம். சிஷாஷ்டங்கத்தை யார் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதுக்குள்ளது அந்த உள்ளுக்குள்ளதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் அது ஒன்று ஒரு படிக்கட்டு மாதிரி 8 படிக்கட்டு, அது ஒன்று ஃபாலோ பண்ணாலே நம்ம அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா பகவான் கன்ஃபார்மாக போயிடலாம். அதனால தான் சிஷாஷ்டங்கம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்க, சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தவிர்நீர் வாவனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா வீரன வித்யா பதஜீவனம் ஆனந்தா புதிவர்தனம் பிரதிபதா பூர்ணத சுவாதனம். எப்போ ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், எப்போ மனசு தூய்மையாகணும். மனசு தூய்மையாகனா தான் தென் கடைசியாக ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். 2வது என்ன ஆரம்பிக்குது, அடுத்த லைனே இதோடு கண்டினியூ. நாம் மகாரி பகவதா நிஜ சர்வ சக்தி. பகவான் நாமங்கள் பல வகையான கேட்டகரி இருக்குது. கோவிந்தா, நாராயண, மதுசூதனா. அதில் டாப் மோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. இந்த மந்திரத்தை சொல்லும் போது எல்லா வகையான பொட்டன்ஷியல் சக்தியும் இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா துர்பாக்கியசாலி, ஐ எம் த அன்ஃபார்ச்சுனேட் பர்சன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாம பக்கத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படி மகாபிரபு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நாமத்தை சொல்லணும். பிறகு அந்த நாம சொல்ல அடுத்து 3வது சொல்கிறாரு, திருநாடபி சுனிச்சேன தரோரிவ சைஸ்வன அமானின மானத்தின கீர்த்தன்ய சதஹரி. அந்த நாமத்தை நீ எப்பொழுதுமே தொடர்ந்து சொன்னா உனக்கு 3 வகையான குவாலிட்டி கிடைக்கும். என்னது, சுனிச்சேன, சைஸ்வனா, அமானின மானத்தேன. அதாவது பணிவாக இருக்கணும், டொலரன்ஸ் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். பிறகு மற்றவங்க மரியாதை கூட நீ மரியாதை எதிர்பார்க்காத. இந்த 3 நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா என் கீர்த்தனையே சதாஹரி, உன்னை யாருமே அசைக்க முடியாது. அந்த டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. ஏன் அந்த டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு, ஏன்னா இந்த 3த்தையும் வச்சு உன்னை டோர்ச்சர் பண்ண போகிறாங்க. உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், உன்னை பின்னால் குத்தி பேச போகிறாங்க, அப்புறம் உனக்கு கோபம் வர மாதிரி பண்ணுவாங்க, உனக்கு பணிவாக இருக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. அதனால தான் முன்னுக்கே நீ சுதாரிச்சுக்க சொல்லி மகாபிரபு கொடுத்து போகிறாரு. எப்போவுமே பணிவாக இருக்கணும். எப்படி பணிவாக, புல்லை விட பணிவாக இருக்கணும். எவ்வளோங்க நானே பொறுத்து போகிறது, அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ நான் பொறுத்து போகுது. பொறுத்து போகணும். இங்கே பொறுத்து போகாமல் வேறு எதுவும் பண்ண முடியாது, விட்டுட்டு ஓட முடியாது. கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு போயிட்டா தப்பிச்சு முடியுமா பிரபு? நிம்மதியாக இருந்துடலாமா? முதல்ல வாயில் தப்பிச்சிங்கன்னா புலி வாயில் போய் மாட்டுவீங்க.
தென் அங்கே பிரச்சனை சொல்லி வேறு சொசைட்டிக்கு போனீங்கன்னா அங்கே கரடி வாயில் போய் மாட்டுவீங்க. அதனால் வந்து கிருஷ்ணர் அங்கே சொல்லுங்க, பஜே கிருஷ்ண சரணா. பஜே மீன்ஸ் பக்தி, கிருஷ்ணர் மீன்ஸ் கிருஷ்ண சரணா, அவரோட திருவடி தவிர்த்து வேறு வழி இல்லை. அதனால தான் 3வது கேட்டகரி வளர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. பணிவு, ஹம்பல், டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மற்றவங்க மரியாதை கொடுங்க, நீங்கள் மரியாதை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இது ரொம்ப 3 வந்து நம்ம மத்தியில், அதுவும் நம்ம இந்தியன்ஸ் வந்து மத்தியில் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும்னா தென் கீர்த்தனியா சதாஹரி அதில் டிப்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்து 4வது என்ன பண்ணணும்? நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரிம். அடுத்த 3 விஷயம் கொடுக்குறாரு. நான் தனம், தனம் மீன்ஸ் செல்வம், மணி, வெல்த். நான் தனம், நான் ஜனம், ஜனம்னா ஃபாலோவர்ஸ், நேம் ஃபேம், புகழ்ச்சி. ஓகே, நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி. சுந்தரி மீன்ஸ் பெண் ஆசை. கவிதா வா ஜெகதீச காமை மம ஜென்மனி ஜென்மனி பகதா பக்தி ஐதுக்கு துவாய். எனக்கு பெண்ணோட ஆசையும் வேண்டாம், எனக்கு பண ஆசையும் வேண்டாம், அப்புறம் வந்து எனக்கு பேர் புகழ். இந்த பணத்து அதாவது கணக்கா காமனி பிரதிஷ்டா, இதை வந்து இப்படி சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். கணக்கானா காசு, காமனினா பெண்ணு, பிரதிஷ்டானா வந்து என்ன அர்த்தம்? பேர் புகழ். இந்த பெண் ஆசையும் இந்த பணத்து ஆசையும் கூட நம்ம வந்து குறைச்சிடலாம், அதை கூட கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த பேர் புகழ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த அடுத்த டிப்ஸ் தான் 4வது தான் கொடுக்குறாரு. இந்த பேர் புகழ் ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்படின்னா, நீங்கள் தூய்மையான பக்தராக ஆகிற மாரி ஆயிரும், எல்லாம் ஆயிடுவோம். நீங்கள் காவி கூட போடலாம், நீங்கள் பெரிய ஆளாக கூட ஆயிடலாம், எல்லாம் நீங்கள் பெரிய டிவோட்டி கூட ஆகலாம். மாதாஜி உங்களை பார்த்துருங்க, பக்தி வருது மாதாஜி அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அந்த பேர் புகழுக்கு உள்ளுக்குள்ள மனசில் ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் திருப்பி கீழே இழுத்து விட்டுரும். ஓகே, அதனால தான் 3 வேணாம். அடுத்து என்ன சொல்கிறாரு? அதே லைனில் அதே 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? மமா ஜென்மனி ஜென்மனீஸ்வரிய பகவதாத் பக்தி ஹை தூக்கி துவாய். அதாவது என்ன அர்த்தம்னா, என்னை எத்தனை பிரிவு போட்டாலும், எங்கே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படியுமே உன்னுடைய ஹை தூக்க பக்தி, உன்னோட பக்தியில் நான் எப்போதும் இருக்கணும். நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்போம், நான் போய் சேர்ந்துருவேனா பிரபு, நான் வைகுண்டம் போயிடுவேனா, நான் வந்து கோலோகம் போயிடுவேனா? மகாபிரபு என்ன கேட்குறாரு? என்னை தூக்கி எங்கே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் எங்கே இருந்தாலும் நான் வந்து உன்னோட பக்தி தொண்டில் நான் இருக்கணும். அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். போய் சேர்ந்துருவேனா, சேர மாட்டேனா, நான் 100% டிவோட்டி ஆகிட்டேனா, நான் 50% டிவோட்டியாக தான் இருக்கேன், அதனால திருப்பி பழசை பண்ணலாம், அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் பக்தி பண்ணணும், அந்த மென்டாலிட்டி வளர்த்துக்கணும். வந்து நான் வந்து முழு பக்தி பண்ணலை, நான் ஒன்றும் பியூர் டிவோட்டி ஆகலை, அந்த அந்த ஸ்டேட் நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா அங்கே என்ன இப்போ வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆரம்பிக்குது? இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இது பண்ணாதான் சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து பியூர் டிவோட்டி ஆகலை, சுத்த பக்தி ஆகலை, அதனால் திருப்பி பண்ணிக்கலாம், திருப்பி இந்த விஷயம் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிவர்ஸில் போகும்போது அப்போ இங்கே உள்ள விஷயத்தை எப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? புரியுதா பிரபு? அதனால் வந்து நல்லதோ கெட்டதோ இது என்ன சொல்லிக்கிறோம், புக்கில் என்ன போட்டிருக்கோ, மகாபுரம் என்ன கொடுத்துருக்காரு. மகாபுரம் வெரி சிம்பிள், 8 கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, எங்கே போகிறோம், எப்படி போவோம், போயிடுவோமா போக மாட்டோமா, நோ டவுட் பகவதாத் பக்தி ஹைத்துக துவை. அதனால எங்கே இருந்தாலும் எனக்கு பக்தி தொண்டிலாம் இருக்கணும். நான் அடுத்து வந்து நான் வந்து புழுவாக பிறந்தாலும், நான் வந்து ஒரு ஓமாக பிறந்தாலும், நான் வந்து ஒரு கரடியாக பிறந்தாலும் நான் உனக்கு பக்தி செய்யணும். நான் போய் சேர்ந்தோன்னா நம்ம போயிட்டு நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை போய்ட்டு அங்கே போய் திரிக்கக்கூடாது. எனக்கு இதை கொடுன்னு அவரும் நம்மளை கொடுப்பாரு. ஏன் வந்து நம்ம இந்த கேள்வி கேட்கணும் தெரியுமா? ஏன் வந்து ஐயோ நான் அடைஞ்சிருவேனா, நான் இங்கே போயிடுவேனா? ஸ்டீல் நம்மளுக்கு இன்னும் அகங்காரம் இருக்குது. எனக்கு என்ன வேணும் நீ கொடு, நான் சொல்கிறேன் நீ கொடு. அந்த அகங்காரம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, எதுவுமே கூட அவர் கொடுப்பாரு. அதாவது நீங்கள் கேட்காம உங்களுக்கு அப்படி இப்படின்னு உங்கள் பக்தி பதவி வர வச்சாரு. அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து எப்படி போகணுன்னு அவருக்கு தெரியும். நம்ம எங்கே என்ன பண்ணணும்? தாமோதர லீலை என்ன படிக்கிறோம்? 2 இன்ச்சு என்னது? 2 இன்ச்சு என்னது? 1 இன்ச்சு என்னது? 1 இன்ச்சு கயிறா? 2 இன்ச்சு ஏன் பத்தில் 2 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து மற்றச்சு யசோதா டைப் பண்ண முடியல. அந்த 2 இன்ச்சு என்னத்தை குறிக்குது? வாட் இஸ் தத்துவம்? அது 2 இன்ச்சு வந்து பத்தில் அப்போ கட்டுறாங்க. அந்த 2 இன்ச்சு அது என்னதுன்னா, ஒன்று வந்து பகவானோட கருணை, ஒன்று வந்து நம்மளோட முயற்சி, எஃபர்ட்.
நம்ம வேலை வந்து உழைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம வேலை வந்து எஃபர்ட் போடணும், உழைக்கணும், பக்தி தொண்டுக்காக உழைக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும். நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்க, அது பக்தி தொண்டில் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் அது வந்து கர்ம காண்டமாக ஆகிவிடும். நான் போய் சேர்ந்துவிடா சேர மாட்டேன், நோ டவுட். நாலாவது நான் சுந்தரி கவிதா ஜெகதீஷ காமி மாமா ஜென்மனி ஜென்மேஸ்வரி பகவதார் பக்தி ஹை துக்கு துவாய். தென் அஞ்சாவது என்னது, அடுத்து போகிறாரு, எங்கே போகிறாரு? ஐ நந்த தனுஜா கிங்கரம். தனுஜா கிங்கரம், கிங்கரனா யுவர் செவன், கிங்கரா உன்னோட செவனா. ஐ நந்த நந்தனா நந்த மகாராஜு மைந்தனே, நந்த சன் ஆஃப் நந்தா, அதாவது கிருஷ்ணர். நந்தன் கிருஷ்ணன். நீங்கள் நல்லா பாருங்க, அவர் வந்து ஐ தேவிக்கு புத்திரான்னு சொல்லலை. தேவிக்கு புத்திரனா யாரு? துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசுவார், சண்டைலாம் போடுவார். அந்த கிருஷ்ணர் சொல்லலை. ஐ நந்தனா என்னது? நந்தன் நந்த மகாராஜ மகன் எப்படி இருப்பார்? மாடு மேய்ப்பார். தென் புல்லாங்குழல் வச்சிருப்பார். தென் சும்மா சிம்பிளாக இருப்பார். அதுதான் அந்த கிருஷ்ணர் தான் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அந்த கிருஷ்ணர் தான் நம்மளுடைய கோல். ஓகே. ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷயம் பவபூதோ கிருப்பையா தவ பாத பங்கஜ ஸ்தீல ஸ்தூலி சதிருஷம் விஷந்தையா. அதாவது எப்பவுமே உன்னோட திருவடி பாதத்தில் நான் எப்பவுமே உனக்கு தொண்டு செய்யணும். எப்பவுமே உன்னோட லோட்டஸ் ஃபீட் நான் எப்போதும் பிடிச்சிக்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த கோல். இப்போ இந்த 5வது ஸ்டேஜுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? 3வது ஸ்டேஜில் உள்ளதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பணிவாக இருக்கணும், சகிப்புத்தன்மை டொலரன்ஸ் இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. தென் 4வது ஸ்டேஜை ஃபாலோ பண்ணணும். பணம், புகழ், அப்புறம் வந்து பெண், இந்த ஆசையிலேருந்து நம்ம விடுபட்டிருக்கணும். தென் எப்போதும் அந்தமாரி அந்தமாரி இருந்தோன்னா தென் 5வது ஸ்டேஜுக்கு வருவோம். என்ன பண்ணுவோம்? எப்போவுமே பகவான் திருவடி பார்த்த அதுதான், அதுக்கு பேர் என்னது? அதுதான் சரண்டர். அந்த ப்ரொசஸ் சரண்டர். தென் 5வது ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாமசி பாம்பது கிருப்பையா தவ பாத பங்கை சீல் சதவிஷந்தையா. தென் 6வது நயனம் கல அஸ்ருதாரையா. அஸ்ருனா அழுக, வதனம் கத் கதா ருத்தையா கிரா, உலகை நச்சுட்டும் வது கதா தவ நாம கரணை பவிஷ்யாதி. தென் இந்த 5 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் 6வது ஸ்டேஜ் வந்துட்டு பிறகு நீங்கள் நாம ஜெபம் பண்ணும்போது அழுவீங்க. அழுவுதுன்னா பசிக்குது அழுவுதில்லை. எதுக்காக அழுவோம்? பொண்டாட்டி ஏசிட்டு புருஷன் ஏசிட்டாங்க, பையன் ஏசிட்டாங்க. கிருஷ்ணர் மேலே பிரேம பக்தி. அந்த அழுகு எப்போ வரும்? கிருஷ்ணர் மேலே அழுகு எப்போ வரும்? மெடிக்கல் செக்கப் சொல்லிட்டாங்க, யூ சுடா கேன்சர், யூ சுடா மத்தி லகி ஸ்புலுஹரி, இன்னும் 10 நாள் இருக்க போறீங்க. அப்போ அந்த அழுகு இல்லை, அது டூப்ளிகேட் அழுக. ஐயோ எனக்கு காப்பாது. இந்த அழுகு என்ன அழுக? பிரேம பக்தி. முதல் ஆரம்பிச்சது வந்து எங்கே? வைதி பக்தி. கரெக்டாக சாண்டிங் பண்ணணும். தென் நடுவில் பாவ பக்தி. ஓகேவா? எங்கே இருந்தாலும் என்ன எங்கே போட்டாலும் நம்ம பக்தியில் இருக்கணும். இது வரைக்கும் பாவ பக்தி. தென் 6வது பிரேம பக்தி. பிரேம பக்தி இது வந்து உள்ளுக்குள் நிறைய இருக்குது. சிஷாசங்களே வந்து பிரித்து 1 மாதம் வரைக்கும் கிளாஸ் கொடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். இந்த சிஷாசங்கள் 8ல் உங்களுக்கு வைத்திய பக்தி, பாவ பக்தி அண்ட் பிரேம பக்தி இருக்குது. இப்போ 6வதுல வந்து பிரேம பக்தி. நீங்கள் ஜபம் பண்ணும்போது கண்ணீர் வந்து தண்ணீர் வருது, டியர் வருது. எதனால வரும்? எப்படி வரும்? பிரேமா. அது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பிரேமக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஒரு பிரேமா நம்ம சொல்லிட்டு போயிடும். உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. எப்படி கிடைக்கும்? என்ன இப்போ எப்படி அழுக வரும்? சரி, நம்ம எதனால அழுவோம்? நம்ம பரவசம். ஓகே, நம்ம எதனால எப்போ அழுவோம்? அடிச்சா அழுவோம். வேற லேசா அழுவோமா? ஏசுறது, அடிக்கிறது. ஓகே, வேற எதுக்கு அழுவோம்? சந்தோஷமா இருந்தா அழுவோம். ஓகே, 3வது ஒரு அழுகு இருக்கு. யார் சொல்றீங்களோ? 1 2 இட்லி தம்பா மதிப்பு. இது டூப்ளிகேட். இதெல்லாம் பகவான் பார்த்து சந்தோஷம். சரி, ஓகே, பகவான் பார்த்து அதெல்லாம் அதுக்கப்புறமா போவோம். ஒன்று அடிச்சா ஏசுனா அழுவோம். ஒன்று வந்து என்ன சொன்னீங்க? சந்தோஷம் அழுவோம். ஒன்று உணர்ச்சி வசமா? உணர்ச்சி வசம் கரெக்டாக வந்துட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் கேட்டகரி வருவோம். கரெக்டாக சொன்னீங்க வரும். ஆனால் கரெக்டாக அந்த வேர்ட் வரணும். அதாவது ரொம்ப நாள் ஒருத்தவங்க பார்க்காம திருப்பி நம்ம பார்க்கும் போது அழுவோம். அந்த வந்து செப்பரேஷன், அந்த பிரிவு, அந்த உணர்ச்சி வசம் வரும்.
இப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறார் எங்கேயோ, 3 இயர்ஸாக வரல, 3 வருஷம் வரல, 3 வருஷம் வீடியோ கால் தான். அப்போ அவங்க வரும்போதே அந்த நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே பார்க்கலாம், ஏர்போர்ட்லேயே அவங்க வந்து அழுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து செப்பரேஷன், அந்த பிரிவினால் வருது. எப்போ நான் பகவான் விட்டு பிரிஞ்சு நான் கீழே இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷமாக இருக்கிறேனே, எப்போ அந்த ஸ்டேஜுக்கு வருமோ தென் அந்த செப்பரேஷன், அதாவது விராக பாவா, அந்த செப்பரேஷன் அந்த பிரிஞ்சு இருக்கிற, ஐயோ பகவான் விட்டு இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருக்கிறேனே, நான் திருப்பி என் இடத்துக்கு போகலையே, அப்போ அந்த பிரிஞ்சிருக்கிற அந்த பாவம் வந்த பிறகு தென் ஹரே கிருஷ்ண மந்திரம் பார்த்தீங்கன்னா சாட்சாத் கிருஷ்ணர். அப்போ அந்த நாம சுத்த நாம சொல்லும்போது சாட்சாத் நீங்கள் கிருஷ்ணரை பார்ப்பீங்க. நாம என் நாமி, நாமத்துக்கும் பகவான் வேறுபாடில்லை. அப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கிற பாவம், அந்த பிரிஞ்சிருக்கிறீங்க, சேம் டைம் நாம சுத்த நாம சொல்லும் போது கிருஷ்ணரை நீங்கள் ஐ டு ஐ பார்க்கும்போது தென் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிஞ்சிருக்க கிருஷ்ணரை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். தென் நயனா அஸ்ரு காலத்தாரையா வதன் ககர் உதயாகிரா, தொண்டடிக்கும் புலகை நசுத்து போக்கதா, உங்களுக்கு முடியலாம் எழுந்திருக்கும் புலகை. இதுதான் எக்ஸ்டசி. அஷ்டபாவா, 8 வகையான பாவம் இருக்குது. சைத்தன்ய மகாபுரு சாண்டிங் பண்ணும்போது இந்த 8 வகையான பாவம் செய்வார். தொண்டை அடைக்கும், டியர் கண்ணீர் வரும், பிறகு வந்து முடி எஞ்சிருக்கும், பாடி ஷேப் மாறும், பாடி ஷேப் மாறும். அது எப்படின்னா பாடி ஷேப் மாறும். தென் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாடியோட என்ன சொல்கிறது அந்த கலர் மாறும். இது வந்து இருக்குது. இது எப்படின்னா ஸ்ரீமன் கௌரவ சுவாமி மகாராஜோடைய வாழ்க்கை சரித்திரம், இந்த குட் போஸ் எராஜ் சொல்லி ஒரு புக் இருக்குது. அதில் என்ன நடக்கும்னா, அவர் ஒரு தடவை வந்து சாண்டிங் பண்ணிகிட்டே இருப்பார். சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார், ஜெகநாத் கிருஷ்ணா கத்தி திடீர்னு மயக்கம் வந்துடுவார். அப்புறம் ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடிய புறப்பாட்டி சார் என்ன பண்ணுவாங்க, அவர் தூக்கி ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வீக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வாயை பார்த்தீங்கன்னா அந்த வாய் வந்து அவரால் ஓப்பன் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு புருவ இருப்பார், பேர் நல்ல பேர் தான், அது ஒரு புருவ இருப்பார், அவர் புறப்பாட்டி சார் இருப்பார். என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டிக்கை எடுத்து ஒரு குச்சி எடுத்து அது உள்ளுக்கு வாயை ஓப்பன் பண்ணுவார். அப்போ தான் அவருக்கு இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அவர் பஞ்சு வச்சு பார்ப்பார், மூச்சுக்கு. பட் அவர் வந்து அஷ்டபாவிக்கு பாவத்துக்குள்ளே அவர் வந்து என்ன பண்ணார், அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டார். அவர் 7 நாள் வந்து அவர் வச்சுருப்பாங்க. அந்த உண்மையாக நடந்தது, சும்மா கட்டுறது இல்லை, உண்மையாக அவர் 7 நாள் வச்சுருப்பாங்க. பிறகு 7ஆவது நாள் தான் திருப்பி அவர் வந்து அவருக்கு அந்த கான்சியஸ்னஸ் வரும். இது வெரி டாப் மோஸ்ட். ஓகேவா? அப்போ இது எப்போ நடக்கும், இது 6வது ஸ்டேஜில் நடக்கும். இது எல்லாரும் நடக்கணுமா கேட்டீங்க, அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் வந்து சுத்த நாம சாண்டிங் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, தென் இந்த மாதிரி நம்ம சாண்டிங் பண்ணி கிருஷ்ணனை பார்க்கும்போது தென் 7வது யுகாயுதம் நிமேக்ஷன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியா ஜெகசவன் கோவிந்த விரகதனை. பகவானை பிரிஞ்சுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். யுகாயுதம், ஒவ்வொரு யுகம் மாதிரி, அதாவது பாடல்கள் எழுதியிருப்பாங்க, நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும், வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்மளுக்கு வருஷம் மாதிரி இருக்கும், கிருஷ்ணன் விட்டு பிரிஞ்சிருக்கிறோமேன்னு சொல்லி. ஓகேவா? ஐயா எப்போயா காலேஜ் செஞ்சு வீட்டுக்கு வருவேன், எப்போமா வருவேன், எப்போ வருவோம், எங்கே இருப்போம், அந்தமாரி நம்ம பகவானை இது பண்ணியிருக்கோம். நம்ம பகவானுக்கிட்ட செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ ஃபேமிலியில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன், நிழல். புரியுதா மாதாஜி? அது வந்து இப்போ அது பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரிஜினலாக நம்ம பகவான்கிட்ட பண்ணணும் நம்ம. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது தான் ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதம் அஸ்லிஷவா பாரதாம் பினஸ்துமா அதசனா மருமகதாம் கருதுவா எதா ததா விதா நம்மளோட மத் பிராண நான் நம்புகிறேன். என்னை அடித்தாலும் சரி, என்னை கொலை பண்ணாலும் சரி, எனக்கு என்ன பண்ணாலும் சரி, நான் இனி உன்னோட சேவகன். நீ ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி கிருஷ்ணன், நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன். இது கடைசி ஸ்டேஜ். இது வந்து பாருங்க, ஆனது சேதோ தர்ப்பணம் மாதிரி நம்ம அங்கேருந்து சாண்டிங் பண்ணுறதுல ஆரம்பித்து ஃபாலோ பண்ணுறது ஆரம்பித்து கடைசியாக வந்து நீ என்னை அடித்து உடச்சி நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்று போக மாட்டேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு இதை கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் இதுக்குள்ளே வந்து வைத்திய பக்தி இருக்குது, ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது, தென் பாவ பக்தி இருக்குது, தென் பிரேம பக்தி இருக்குது. இந்த விஷயத்துக்குள்ளே வராமல் வேறு எந்த சாஸ்திரமும் இருந்தாலும் அந்த சாஸ்திரம் வந்து நாட் யூஸ்லெஸ். புரியுதா? அது வந்து யூஸ்ஃபுல்லே இல்லை. அது வந்து எதுக்குமே உபயோகப்படாது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவோட உண்மையான ஜேர்னி பகவான் லோகத்தை அடையணும்.
அதுக்கு போகணும்னா ஒரே ஒரு டிக்கெட் தான், அது பக்தி தொண்டு. பக்தி மட்டும்தான் முடியும். ஆனால் பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் ஸ்டேஜ் என்னது? என்ன பக்தி பரணி? சாதன பக்தி. வேற என்ன பேர் சொன்னதுக்கு? வித்ய பக்தி. விதி பக்தி. அப்புறம் ஒன்று வைத்திய பக்தி. தென் ரெண்டாவது ஸ்டேஜ், ரெண்டாவது பக்தி என்னது? பாவ பக்தி. தென் மூணாவது ஸ்டேஜ் பிரேம பக்தி. இதில் நிறைய இருக்குது, நிறைய so much நோட்ஸ் இருக்குது. பட் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, அதில் சாதனா பக்தி. சாதனா பக்தி வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு நம்மளுக்கு வந்து அதில் அந்த சாதனா பக்தி ஃபர்ஸ்ட் பக்தி. ஓகேவா? ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது. அதில் மகாபிரபு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சன்னியாசம் எடுத்து சவுத் இந்தியாவுக்கு போவார். தமிழ்நாடுலாம் வருவார். சவுத் இந்தியா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சன்னியாசியாக இருப்பார். அவர் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனையும் வந்து அவர் வந்து மீற மாட்டார். அதில் ஒரு உதாரணமாக ஒரு கதை என்னதுன்னா, ஸ்ரீ ஜெகனண்டா பண்டிட் சொல்லி ஒரு பக்தர். ஜெகனண்டா பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான கிருஷ்ணர் பக்தர். அவர் மகாபிரபு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வராரு. அவருக்கு என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு வந்து ஒரு ஆயில், ஒரு எண்ணெயை வந்து ரெடி பண்ணியிருப்பார் ஜெகனண்டா பண்டிட். அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆயுர்வேதிக். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நல்லா வந்து ஸ்மெல் வரக்கூடியது. உடம்பு மசாஜ் பண்ண அந்த பாடிக்கு வந்து நல்லா திருப்பி வந்து அது நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்தமாரி ஒரு பெரிய பாட்டில் அந்த ஆயில் ரெடி பண்ணி நேராக எடுத்து வராரு. தென் மகாபிரபுவோட செக்ரட்டரி யார்? மகாபிரபு செக்ரட்டரி யார்? நித்யானந்த பிரபுவா? மகாபிரபு செக்ரட்டரி வந்து கோவிந்தா. அப்போ கோவிந்தா கிட்ட கொடுக்குற, கோவிந்தா நீ என்ன பண்ணு, மகாபிரபுக்கு இது வந்து பூசி விடுன்னு சொல்கிறார். அப்போ கோவிந்தா என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து மகாபிரபு அப்போ தான் வந்து என்ன பண்ணாரு, காசி மிஸ்ராலேருந்து அவர் வீட்டு காசி மிஸ்ரா பிரபு வீட்டிலேருந்து கம்பீராவுக்கு வராரு. இந்த கம்பீராலேருந்து திருப்பி பூரிக்கு வராரு. கம்பீராலேருந்து திருப்பி பூரிக்கு வரும்போது அப்போ ஜெகனண்டா பிரபு வந்து கொடுத்த அந்த பானையை தூக்கிக்கிட்டே கோவிந்தா போகிறாரு. அப்போ கோவிந்தா வந்து போகும்போது இப்போ கோவிந்தா கேட்குறாரு, கோவிந்தா மகாபிரபு கேட்குறாரு, கோவிந்தா இது என்னதுன்னு. இல்லை, இது ஜெகனண்டா பிரபு உங்களுக்காக ஆசாசியாக ஒரு எண்ணெய் ரெடி பண்ணிக்காரு, இதை போட்டு உங்கள் மசாஜ் பண்ண உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கணும். அவர் சொல்கிற உடனே சொல்லி கோவிந்தா இது எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒரு மகாபிரபு இது உங்களுக்காக அன்பாக கொடுத்துருக்காரு ஜெகனண்டா பிரபு, ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து சன்னியாசி, இது நான் போட்டேன்னா உடம்புல வாசனை ஃபுல்லாக வாசனை வரும். நான் வாசனை அடிச்சுட்டு என்ன பொம்பளைங்க இப்போ மாத்தாச்சிங்க எல்லோரும் என்ன பார்க்குறதுக்கா? நோ. அது இதுக்காக சொல்கிறாருன்னா, எந்த வகையான அட்டாச்மெண்ட்டும் எந்த வகையான என்னது ப்ளஷரும் வந்து ஒரு சன்னியாசி எடுத்துக்கூடாது. சிம்பிள் லைஃப், சிம்பிள் போஜன், சாப்பாடு உணவு, தென் சிம்பிள் லிவிங், எல்லாம் சிம்பிளாக இருக்கணும். அதனால் அவர் ரிஜெக்ட் பண்ணார். அதே போல தான் சோட்டா ஹரிதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். இஸ் ஆல்சோ சன்னியாசி பிரம்மச்சரி ஆகிடணும். அவர் சோட்டா ஹரிதாஸ் மகாபிரபுக்கு வந்து சமைச்சு போடணும். அவர் என்ன பண்ணாரு, அரிசி போய் வாங்கிட்டு வர்றாரு. அரிசி போய்ட்டு என்ன பண்ணுறாரு, போய்ட்டு இது பண்ணுறாரு, கேட்குறாரு எல்லாத்தையும். அப்போ ஒரு மாதாஜி வீட்டுக்கு போயிட்டோன்னே அந்த மாதாஜி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அரிசி கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சன்னியாசி அந்த அரிசி வந்து இப்படி தான் வந்து சன்னியாசி வந்து மாதாஜி பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி. என்ன பண்ணுறாரு, மாதாஜியை பார்த்துட்டு வாங்கிட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, போட்டு ஆக்கி நிறையா பிரசாதம் செஞ்சு மகாபிரபு கொடுக்குறாரு. மகாபிரபு எடுத்து வாங்கி வச்சோன்னே, ஓ யார் இது இன்னைக்கு போய்ட்டு அரிசி இதெல்லாம் செஞ்சது? ஹரிதாஸ், சோட்டா ஹரிதாஸ், நீ எங்கே போய்ட்டு அரிசி வாங்கினேன்? இங்கே போனேன். எந்த வீட்டுக்கு போனேன்? இங்கே. அங்கே யாருக்கிட்ட அரிசி வாங்கினேன்? மாதாஜி கிட்ட. அவங்கள நீ பார்த்தியா? இல்லையா? பார்த்தேன். ரிஜெக்ட். சோட்டா ஹரிதாஸ், யூ சன்னியாசி, ஆனால் நீ வந்து ஒரு மாதாஜி பார்த்துருக்கேன், நீ என் மூஞ்சில் முடிக்காது. சோட்டா ஹரிதாஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சோட்டா ஹரிதாஸ் ஏற்றுங்க, அவர் நல்ல பக்தர்னு. பிறகு கொஞ்சம் சோட்டா ஹரிதாஸ் என்ன பண்ணுறாரு, திரிவேணி சங்கா, கங்கா யமுனா இந்த 3 இடமும் வந்து தண்ணி ஊற்றும் பிறகு, அதாவது திரிவேணி சங்கா, இந்த 3 நதியில் போய்ட்டு அவங்க உள்ளே குதிச்சிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணுறதே ரைட்டாக கவரா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகல. அவர் என்னென்னா, ஒரு பக்தர் வந்து ஒரு உயர் தரத்தில் டாப் கிளாஸில் இருக்கும் போது தவறு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி திரிவேணி சங்காவில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை செஞ்ச பாவங்கள், அந்த செஞ்ச அவங்க இருக்கிற அந்த டாப் மோஸ்ட் இடத்துலேருந்து அவங்க செஞ்ச அந்த தவறுக்கு சில இது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? பட் அவர் விழுந்துட்டார். விழுந்துட்டு என்ன நடந்துச்சு, மகாபிரபு பிறகு வந்து அங்கே வந்து ஹரிதாஸ், அந்த தோட்டா ஹரிதாஸ் வந்து அவரோட ஆத்மா அங்கே நிற்குது. அந்த ஆத்மாவுக்கு பிளஸிங் பண்ணி அவர் திருப்பி வந்து பகவான் லோகத்தை அனுப்புனார்.
அப்போ அந்த லீலையில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, சோட்டாரிதாஸ் வந்து ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். எனிதிங் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, நீங்கள் பிரம்மச்சாரியா, சன்னியாசியா, கிரகஸ்தராவா, மாதாஜியா, பிரபுவா, இல்லை ஃபேமிலி மேனா, எதில் இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்த மகாபிரபு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்த பிறகு அவருடைய இன்டிமேட் சகாக்கள், அதாவது அவருடைய தூய்மையான பக்தர்கள் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலை. அங்கே ஸ்வரூப் தாமோதரன் சொல்லி ஒரு பக்தர் இருந்தார். யாருன்னா லலிதா தேவி தான். பகவான் கூட லலிதா தேவி தான் ஸ்வரூப் தாமோதரம் வராங்க. லலிதா தேவி அந்த ஸ்வரூப் தாமோதரம் என்ன பண்ணுறாரு, மகாபிரபு கிட்ட வந்து ஹரிகதா பாகவத கதை கேட்கணும்னு சொல்லி ஒரு பக்தர் வராரு. மகாபிரபு என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட, பிரபு நீங்கள் எங்ககிட்ட வேணாம், நீங்கள் போங்க பூரி ஜெகநாத் பூரி கோயிலுக்கு போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் தாமோதர் இருப்பார், அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கதை கேளுங்க, கிளாஸ் கேளுங்க சொல்லி மகாபிரபு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாரு, நேராக வராரு. சரி கதை ஹரிகதை பகவான் கதை கேட்கலான்னு சொல்லி நேராக அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் தாமோதர் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் ஜெகநாதருக்கு வந்து முன்னுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு, அந்த ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு மாதாஜிங்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்கே மாதாஜிங்க இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு புடவை கட்டி விட்டுருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் புடவை கட்டி விட்டு, அவங்களாம் தலையெல்லாம் இது பண்ணி விட்டு, மேக்கெல்லாம் பண்ணி விட்டு தொட்டு பண்ணியிருக்கிறாரு. இவர் தலையில் கை வச்சுட்டாரு. என்னடா இது ஹரிகதைக்கு வந்தால் இவர் ஆம்பளை போயிட்டு அவங்க பொம்பளைங்களாம் தொட்டிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிடுறாரு. இவர் கிளாஸ் கேட்க திரும்பி வந்துட்டார். அப்போ மகாபிரபு வந்து சொல்கிறாரு, மகாபிரபு நீங்கள் என்ன யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு. யூ சி ஜஸ்ட் எக்ஸ்டர்னல், நீ வெளியில் பொருள் தான் பார்க்குற, நீ இப்போ ஹரிகதை கேளு. தென் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹரிகதை கேட்டு பிறகு தூய்மை பக்தனாக. ஒரு இடத்துல மகாபிரபு வந்து சோட்டாரிதாஸ் தாக்கூரை வந்து ரிஜெக்ட் பண்ணார் இப்போ பார்த்ததுக்கே. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து ஸ்வரூப் தாமோதரை வந்து அவர் வந்து தொட்டு பார்த்தது அவங்கள அலங்காரம் பண்ணுறதை விட்டுட்டார். ஏன்? இது வெரி டீப் மீனிங், டீப் கதா ஹரிகதா. அவர் ஜஸ்ட் இதுக்காக நான் சொல்கிறேன். நான் இது போனால் போயிட்டே இருக்கும், பட் இதோட ஸ்டாப் பண்ண நான் கேட்குறேன். எதுக்காக ஒரு இடத்துல வந்து சோட்டாரிதாஸ் தாக்கூர் பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் பிறகு கொஞ்ச நாள் சென்று ஸ்வரூப் தாமோதரை வந்து இந்த மாதிரி அவர் செய்கிறத வந்து அவர் இது ரிஜெக்ட் பண்ணல. அவர்கிட்ட போய் ஹரிகதை கேள்வி போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. வாய் ஸ்னேகா மாதாஜி. Chotaridas also Suddha Bhakta Mataji. But his intentions was not right when he looked at the woman. Okay, வேற intention also அவர் Chotaridas intention வந்து Mataji not wrong. அவர் வந்து அவங்கள வந்து எதுவும் பண்ணல, ஜஸ்ட் பார்த்தார் அவ்வளோதான். அவர் அவர்கிட்ட உள்ள எந்த நோ டிசையர். மகாபிரபு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் காலகட்டமாக சன்னியாசி எடுத்த பிறகு அவர் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, விதி பக்தி, அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தென் நம்ம பாவ பக்திக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நோ ரூல்ஸ் ரெகுலேஷன். சோட்டாரிதாஸ் தாக்கூர் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா விதி பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார். அதனால் அவர் வந்து விதி பக்தியை வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்வரூப் தாமோதர் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பாவ பக்தி, பிரேம் பக்தி, அங்கே நோ ரூல்ஸ் ரெகுலேஷன். உதாரணத்துக்கு ராமாயணம் எப்போது சொல்லுவார், ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து சீதா தேடி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஓகே, ஆனால் அங்கே வந்து ராமர் வருவார் அவர் எப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, யார்? சபரி மாதா. அது சபரி மாதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ராமருக்காக என்ன பண்ணாங்க, அந்த பழம்லாம் எடுத்து டின்னரில் போட்டு வைப்பாங்க. எப்படி போட்டு வைப்பாங்க, கடிச்சு பார்ப்பாங்க, கடிச்சு ஒரு நல்லா இருக்கா சொல்லிட்டு போட்டு வைப்பாங்க. அவங்க எச்சி போட்டு வைப்பாங்க, டின்னில் அடிச்சு வைப்பாங்க. தென் ராமர் சீதை தேட்டு வரும்போது அந்த இடத்துக்கு வருவார். அந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்குது, அவங்க வந்து பரிமாறுறாங்க. லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு, நீ சாப்பிட்டு வச்சு நீ பரிமாறுறியான்னு. அப்புறம் ராமன் என்ன பண்ணிடுவார், லக்ஷ்மணா ஜஸ்ட் ரிலாக்ஸ். அவர் என்ன பண்ணுவார், அந்த பழத்தை சாப்பிடுவார். பிகாஸ் காரணம் என்னதுன்னா, லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா பலராமர், சாட்சா பலராமன் லக்ஷ்மணன் பலராமர் வந்து என்ன தத்துவம், குரு தத்துவம். குரு என்றைக்கும் வந்து நம்மளை வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வைப்பார். பட் சபரி மாதா அங்கே வந்து அவங்க இருந்த ஸ்டேஜ் வந்து என்னது, அவங்க வைத்திய பக்தியா இல்லை பாவ பக்தியா? பாவ பக்தி இருக்கும் போது ரூல்ஸ் ரெகுலேஷன் தேவையில்லை. அதனால தான் அந்த எச்சி பழத்தை ராமர் எடுத்துக்கிட்டார். இப்போ நம்ம பாவ பக்திக்குள்ளே எப்படி வருது, நான் திடீர்னு தொப்பக்கட்டின்னு அதுக்குள்ளே வந்துடலாமா?
நானும் திடீர்னு பாவா வந்துருச்சு வந்துடலாமா? எப்படி 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 கண்டுபிடிக்கிறது? எப்போ பாவ பக்தி வரும்? நம்ம எப்போ வந்து நம்மள ஹார்ட் க்ளீன் ஆகுது, மனசு எப்போ க்ளீன் ஆகுதோ தென் அப்போ தான் நம்ம பாவ பக்திக்குள்ளே வர முடியும். இந்த மனசில் நோ காமா நோ எனிதிங், காம குரோத லோப மோக மத மாச்சரியா, எந்த வகையான 6 வகையான எனிமி இருக்கக்கூடாது. இது எப்போ இல்லாமல் போகுதோ தென் அப்போ பாவ பக்தி கிடைக்கும். அந்த பாவ பக்தியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்மளுக்கு சில மிஸ்டேக் நடக்கும், சில இடத்துல மிஸ்டேக் நடக்கும். எப்படின்னா சில அந்த தோஷங்கள் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் அந்த இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் அதை மன்னிச்சிடுவார். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 5 நிமிஷம் முடிச்சிடறேன் நான் கடைசியாக ஒரு கதை சொல்லிட்டு. பில்வமங்கர தாக்கூர்னு சொல்லி பக்தர். பில்வமங்கர தாக்கூர் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவார், ஃபேமிலி மனைவி யாருமே பார்க்கல. அங்கே வந்து சிண்டாமணின்னு சொல்லி ஒரு இவங்க இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் ஒரு வேசி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலை மாதிரி சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவார், அன்னாடிக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அப்போ என்ன ஆச்சு, பில்வமங்கர தாக்கூரோடைய அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அப்பாவோடைய காரியத்தை வந்து கூட முடிக்காமல் ஐயோ அவள் வீட்டுக்கு போகணுமே துடிக்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஏய் அண்ணாடி தானே அவள் வீட்டுக்கு போகிற, அண்ணாடி தானே அவள் வீட்டுக்கு போகிற. இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அப்பா காரியம், அவங்க அப்பாவை காரியத்தை பட்டுன்னு முடிச்சு அதை கொல்லி வச்சுட்டு மழை வச்சு வாங்குது. ஐயோ எப்படி தான் அவள் வீட்டுக்கு போயிடணும், அவளை பார்க்காம இருக்க முடியாது சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. நேரம் ஓடுறது ஒரு வெள்ளமாக இருக்குது, அப்படியே ஆறுலாம் வெள்ளம் ஏறிடுச்சு. அங்கே பார்த்தா அப்படியே ஒரு கட்டை வருது. அந்த கட்டையை பிடிச்சி மேலே அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே போய் டக்குன்னு அந்த கரையை பிடிச்சிட்டு நேராக போகிறாங்க. அப்போ மழை பெய்து, அந்த மரம் பெரிய மரம் இருக்குது, ஒரு செவுரு இருக்குது. அங்கே பார்த்தா என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒரு கயிறை பிடிச்சி ஏறி அங்கே போய்ட்டு எகிரி குதிச்சு உள்ளே குதிச்சு அங்கே போய்ட்டு சிந்தாமணி கை தட்டாரு. சிந்தாமணி உன்னை பார்க்க நான் வந்துட்டேன். அவர் அந்த ஆற்றை கடந்து வந்தார். அது வந்து கட்டை இல்லை, அது வந்து அதில் கூட அவர் தெரியல. அந்த அளவுக்கு மோகம் சிந்தாமணி மேலே. அது தாண்டி வந்துட்டாரு. இப்போ கயிறு பிடிச்சாரு, அது கயிறு இல்லை, பாம்பை பிடிச்சி எகிரி குதிச்சு வந்துட்டு நிற்கிறாரு, நிற்கிறாரு. அப்போ சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, பில்வமங்கல் நீ வந்து இவ்வளோ மழையில் கொட்டுற உங்கள் அப்பா இன்றைக்கி தான் இறந்து, உங்கள் அப்பாவோட அஸ்தி கூட ஒன்றும் வந்திருக்காது, அதுக்கிட்டே வந்துட்டியா? இல்லை உன்னை பார்க்காம எனக்கு இருக்க முடியாது, உன்னை பார்த்தே ஆகணும்னு. சரி உள்ளே வாங்க கூப்பிட்றாங்க. துண்டெல்லாம் கொடுத்து தொடச்சி முடிச்சிட்டேன். இவ்வளோ முயற்சி என்னை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வரையேன்னு, என்னை இவ்வளோ பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறிய, இதை கொஞ்சம் நீ கிருஷ்ணர்கிட்ட நீ காட்டுனீன்னா நீ மிகப்பெரிய பக்தர் ஆகலாம்னு சொன்னோன்னே இவருக்கு மண்டியில் டக்குன்னு வந்து ஸ்டாக் ஆயிரும். தென் என்ன பண்ணுவார், அவர் வந்து அவளை விட்டுட்டு அவர் போயிடுவார். சரி இனி வந்து நம்ம வந்து இந்த பாவமாக வாழ்க்கை செய்யக்கூடாது. இது வந்து கிருஷ்ணர் உடனே கருணை கிடைச்சமா கேட்டிங்கன்னா பகவான் கருணை கிடைக்கும். எப்படின்னா அவருக்குள்ள அந்த சுக்குர்த்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணிச்சு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண அண்ணன் ஜெபம் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இது பண்ணி தென் பாவ பக்திக்குள்ள வந்துட்டார். கிருஷ்ணர் எப்படியாச்சும் கிருஷ்ணர் அப்படியே அடைஞ்சோன்னு சொல்லி பிருந்தாவனத்துக்கு நடந்து போகிறாரு. அவர் அப்படி அண்ணாடி ஜெபம் பண்ணிட்டே போகிறார். அங்கே பார்த்தா ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே கிராமத்தில் ஒரு இது இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் கேர்ள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குளிச்சிருக்கிறத போய் அங்கே அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க வந்து குளிச்சுட்டே இருக்கிறவங்க பார்க்க யாரா அவன் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறானே. நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, துணிகள்லாம் போட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க. இவர் என்ன பண்ணுற, பின்னாடியே இந்த பொம்பளை பின்னாடியே போகிறாரு. ஐயோ இவன் ஏற்கனவே சிந்தாமணி பின்னால் போகணுன்னாச்சே, இவன் திருப்பி நம்ம பின்னால் வரான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க. அப்போ அதிதி தேவோ பவா, எந்த சாது வந்தாலும் நம்ம வந்து வீட்டுக்கு கூட விருந்து கொடுக்கணும். அப்போ அவங்க கணவர் மிகப்பெரிய பக்தர். அவர் கேட்குறாரு பில்வமங்கர் தாக்கூர் உங்களுக்கு என்ன வேணும்னு. அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் மனைவி நான் கொஞ்சம் பார்க்கணுன்னு. மனைவி பார்க்கணுமா? சரி அவங்க வெளியே வராங்க. உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த பின்னை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாரு. தென் அந்த பின்னை எடுத்து கொடுக்குறாங்க. பின் எடுத்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணுக்குள்ளே விடுறாரு. பணக்குள்ள கண்ணை குத்தி வெளியே தூக்கி போட்டார். இன்னொன்று கண்ணை குத்தி வெளியே தூக்கி போட்டார். 2 கருடம் குருடாக ஆணுச்சு. அப்போ இதை பார்த்து அவங்க கத்துறாங்க. என்னன்னா, நான் இந்த கண்ணுனால் நான் வந்து ஒரு பெரிய பாவத்தில் இருந்து இப்போ தான் நான் பக்தனை ஆகியிருக்கிறேன். ஆனால் திருப்பி இந்த கண்ணுனால் நான் வந்து திருப்பி பாவம் செய்கிறேன். அதனால் இந்த கண்ணு வேணாம், இனி என்னை கிருஷ்ணரை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் வந்து
நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் பில்லு மத்தாக்கும் போது ஒரு பெரிய பாடல் எழுதுறாரு. அப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு குச்சி கொடுத்து குச்சியில் பிடிச்சி கிருஷ்ணன் எங்கேருந்து பிருந்தாவனுக்கு கிருஷ்ணன் நடந்து கூட்டு போவார். இது உண்மையாக நடந்தது இது. அப்போ இது என்னென்னா இவர் பாவ பக்திக்குள்ளே வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் அந்த தோஷம் லைட்டாக எட்டி பார்க்கும். ஆனால் கிருஷ்ணர் அது வந்து மன்னிச்சிடுவார். இது கதையில் புரியுதா? நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இந்த கதையில். ஆனால் இதுக்குள்ள நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வைத்திய பக்தி ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். தென் நமக்கு பாவ பக்தி கிடைக்கும் போது சில மிஸ்டேக் இருந்தாலும் பகவான் அதை மன்னிச்சிடுவார், அதை பெருசு பண்ண மாட்டார். அதனால் வந்து பக்தியை வந்து நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். பிரேம பக்தி ஸ்டெப்டர் வந்து அதை நான் பேசலை, ஏன்னா அது வந்து தனி கேட்டகரி, அது வேறு டைமென்ஷன் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் விதி பக்தி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணுமே ஆனால் நம்ம கண்டிப்பாக பகவானை அடைய முடியும். அதனால் பக்தி தொண்டு பேசாத எந்த சாஸ்திரமும் அது வந்து நாட் கம்ப்ளீட். அதனால தான் வந்து பக்தி தொண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवतम ग्रंथराज की, भागवत कथा की, जय श्री भगवान श्री कृष्णचंद्र की, जगन्नाथ बालदेव सुभद्रा महारानी की, गौर प्रेमानंदे हरि हरि बो. இது கேள்விகள் 5 நிமிஷம் தமிழ் சொல்லி மாதாஜி கேள்விகள் இருக்கும். ஓகேவா? சந்தேகம்?